ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் குடும்பம் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. இது சப்பாத்தி, நான், ரொட்டிக்கு ஒரு நல்ல சைடிஷ். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் வெங்காயம் தக்காளியை வச்சு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகவும் இதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கவும் 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி எடுக்கும்போது ரெட் கலராக இருந்தால் நம்ம கிரேவிக்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கூட ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, கடைசியாக முந்திரி பருப்பு சேர்த்து தக்காளி சாஃப்ட் ஆகிற வரை மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ குக் ஆயிடுச்சு. சூடு ஆறவும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். மறுபடியும் அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் சேர்க்கறனால கிரேவிக்கு நல்ல கலர் வரும். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடிஷ்னலாக தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக மிக்சி ஜாரில் இருக்க தண்ணி சேர்த்தா மட்டும் போதும். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சுகரு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் வர டைமில் 250 கிராம் பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்தோன்னே ரொம்ப போட்டு கலரக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக காய்ந்த வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரையை சேர்க்கும்போது ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படியே டேஸ்ட் வரும். இப்போ டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது என் குடும்பம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.